அவங்க குஷ்பு வந்து ஃபோட்டோ வெளியிட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த வெளியிட்ட டைம் தான் சரியில்லை. ஏன்னா இந்த பக்கம் வந்து அவங்களுடைய திருமணத்துக்கே வந்துட்டு போனவர் வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சினிமா நடிகர் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருனா கூட நீங்கள் சொல்லலாம், ஏங்க அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு இழை விழுந்தால் நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய திருமணத்துக்கு வந்துட்டு போனவர் மறுநாள் இறந்துறார். அப்போ மறுநாள் இறந்துறார் போது என்ன ஆகும்? இங்கே நைட்டு ஒரு வேளை சரக்கு கூட அடிச்சிருக்கலாம் பாக்கியராஜ். நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும். எல்லாம் வந்து குடிகாரனுங்க இருக்கிறானுங்க சொல்லிட்டு கூட சேர்ந்து எல்லாம் எனக்கு தெரிஞ்ச நான் இவங்கெல்லாம் பெரிய யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி பாக்கியராஜ்னா உடனே ஐயோ பாக்கியராஜ் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான். பாக்கியராஜ் என்னென்னா அவருக்கு நான் அதிகமாக தொலைதூர பயணங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பார் இந்த வயசான காலத்தில். இப்போ ரெகுலராக ஷூட்டிங் போகிறவனுக்குன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர், நாளைக்கு மதுரை, டெல்லி, பாம்பே இப்படி பறந்துடுண்ணா அவுட் ஆஃப் ஷூட்டிங் ஃபாரின்ங்கன்னா. இவங்க ரொம்ப லாங் டைம் இவங்க போகாமல் இருந்துட்டு திடீர்னு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த சீதோஷ நிலை மொத்தமாக மாறுது. அப்போ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒன்று அந்த மாதிரி கூட அதனால தான் சொல்கிறேன் 70 வயசுக்கு மேலே ரெஸ்ட் இருந்தணும். ஸோ அது மாதிரி சிக்கல் நிறைய இருக்குது. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டேன்னா அவர் எல்லோரும் கஷ்டப்படுத்திட்டீங்க. எல்லோரும் வந்து சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பேர் வைக்கிறேன் எழுத்தாளர் சங்கத்துக்கு, நான் தெருவுக்கு வந்து அவர் பேர் வச்சிடுறேன். அப்புறம் குஷ்புவோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து மறுநாள் உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியே அவருக்கு மன உளைச்சல் ஆகுது இல்லை. எனக்குலாம் இப்போ இல்லைப்பா, அது எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய கடன் ஆகிட்டார். காரணம் எனக்கு கேட்டால் மெயின் வீக்னஸ் என்னென்னா மனுஷன்கிட்ட வீக்னஸ் இல்லை. அது என்ன வீக்னஸ் நீயே புரிஞ்சிக்க. முன்னாடிலாம் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன் உயிரோடு போய் இதை பண்ணால் என்ன? அந்த ரோட்டுக்கு எதுனா பாக்கியராஜ் பேர் வைப்பாங்க. இப்போ பாக்கியராஜ் அவர் மணிமண்டபம் கட்ட சொல்லி வைரமுத்து நான் என்ன சொல்கிறேன், இந்த மணிமண்டபம் இதெல்லாம் இருக்கும்போது யாராவது ஒரு இது பண்ணுறீங்களா? இருக்கும்போது அந்த மனுஷனை ஏதாவது கவனிக்கிறீங்களா? பாக்கியராஜ் வந்து நடிகர் சங்கத்தில் நீக்கப்பட்டவர். யாருக்கா தெரியுமா என்ன காரணம்? நடிகர் சங்கத்துக்கு இரங்கல் தெரிவித்தாங்க, இயக்குனர் சங்கம் இரங்கல் தெரிவித்தாங்க, தெரிவிக்கல. சும்மா இதெல்லாம் வந்து இறந்த பிறகு சும்மா வந்து அவருக்கு மாலையை போடுறது, செலை வைக்கிறாங்க, அவருக்கு தெருவுக்கு பேர் வைக்கிறாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் வந்து கஷ்டப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நோகடிச்சிட்டு அதுக்கப்புறம் செத்து போயிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் ஒப்பாரி வைக்கிறீங்க. அது எதுக்கு? இருக்கிற வரைக்கும் அப்படி தானே. அதே மாதிரி தானே பாரதி ராஜா கடைசியில் இருந்தாலும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் வந்து ஸ்டாஃப் நர்ஸுங்க இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சிட்டா கூட என்ன அவர் பார்க்காத சிஸ்டர் கிடையாது, அவர் பார்க்காத ஸ்டாஃப் நர்ஸு கிடையாது. இல்லை சொல்கிறேன். வணக்கம். 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 குஷ்பு மகள் திருமணத்தில் போய் பாக்கியராஜ் வந்து கலந்துக்கிட்டாரு. கலந்துட்டு வந்த மறுநாள் தான் அவருக்கு வந்து அவர் மரணம் வந்து அடைய வேண்டிய சூழலேருந்து வந்துருச்சு. அதனால குஷ்பு அவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து ஃபோட்டோ போட்டு அவங்களுடைய திருமணத்தில் சந்தோஷமாக எதனா போட்டாங்க, சர்ச்சையாச்சு. ஏன் ஃபோட்டோ போடக்கூடாதா? அப்படி இல்லைப்பா, இது கொஞ்சம் சிக்கலான விஷயந்தான். இது நமக்கு எப்போவுமே பாரபட்சலாமல் நான் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்க நம்ம ஸ்ட்ரீட்டில். நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரீட் அந்த வழியாக தான் நம்ம போகணும், அந்த வழியாக தான் வரணும். ஆனால் குறுக்கு சந்தெலாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து டெய்லி அந்த பாதையை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒருத்தர் இறந்துட்டாங்க, பந்தல் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம என்ன செய்வோம்? வேறு வழியாக போவோம், மாற்று வழியில் போவோம். இல்லை நான் இந்த வழியில் தான் போவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக்கூடாது, பண்ணக்கூடாது. இந்த விஜயகாந்தோட வடிவேலுக்கு சண்டையாச்சு இல்லை? ஆமாம். அப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மாமா வந்து இறந்துடுறாரு, அக்கா புருஷன் இறந்துடுறாரு. அப்போ விஜயகாந்த் வீட்டில் இருந்து தான் அந்த பாடி வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அப்போ வந்து சாமியான பந்தில் போட்டு கட்சியை சார்ந்தவங்க விஜயகாந்தோடைய ரசிகர்கள் எல்லாம் அங்கே இருக்கும்போது வடிவேல் வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் வந்து கடைசி லாஸ்ட் வீடு. விஜயகாந்த் வீடு நடுவில் இருக்குதுன்னா கடைசி லாஸ்ட் எண்டு வீடு வந்து அவருக்கு இருக்குது. அந்த ரோட்டை தான் அந்த வரணும் போகணும். ஆனால் பக்கத்து சந்து வழியாக போயும் அவர் வீட்டுக்கு போக முடியும். அப்படியான அந்த ரோடு அது. இவர் வடிவேல் வந்து இப்போது சரக்கு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து விஜயகாந்தோட மோதல் இருக்குது. நான் அந்த வழியாக தான் போவேன், இன்னும் அராஜகமாக இருக்குது, நான் ஏன் சுற்றின்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திடீர் பணக்காரனுங்கள அந்த இது தானே இருக்கும். அதே ஈகோ பிரச்சனை. நான் என் ரோடு இந்த என் வீடு இந்த பக்கம் இருக்குது, நான் போகிறேன், நீ என்ன தடுக்கிறது, நான் ஏன் சுற்றிக்கிட்டு போகணும்? அது ஒரு ஈகோ பிரச்சனை. சரி, பட் இவங்களும் கூட வழியை விட்டு அனுப்பிச்சிட்ருக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனால் இல்லை. அதுக்கப்புறம் சண்டையாச்சு. அதுக்கப்புறம் அவர் சுற்றின்னு போயிட்டு அங்கேருந்து அவர் கத்த, இங்கேருந்து போக, இங்கேருந்து 4 பேர் கல் விட, அங்கேருந்து அவர் வந்து சண்டை போட, அது போலீஸ் ஸ்டேஷன் கேஸுன்னு அப்படின்னு ஆச்சு.
பட் என்னன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கே உள்ள அந்த 6வது அறிவு அதுதான். ஆமாம். ஒரு நாகரிகம் கருதி நம்ம தான் அப்பயே நமக்கு வழி இல்லை, பக்கத்து தெருவில் போய் போக முடியாது, அந்த சந்தில் போய் இந்த சந்தில் போய் போக முடியாது அப்படின்னு ஒரு சூழல் இருக்குதுன்னு வச்சுக்கலேன். குறைஞ்சபட்சம் வண்டி என்ன செய்வோம், தள்ளின்னு போயிடுவோம். 2 வீலராக இருந்தால். காராக இருந்தால் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் கார் எடுக்கணுங்கன்னு சொல்லி போய் கேட்டோம்னா அவங்க வழியை ஒதுக்கிடுவாங்க, அந்த வழியாக போயிடலாம், வேறு வழி இல்லை. இதெல்லாமே நடக்கணும். ஆனால் ரைட் சைடில் அப்படி கிடையாது. நான் எப்பவும் போகிற ரோடு பந்தல் போட்டு தான் என்ன சர்றன்னு ஆர்னு அடிச்சோம்னு வச்சுங்களேன், அது எப்படி இருக்கும்? அது ஒரு நாகரிகம். அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம்னு ஒன்று இருக்குது. இது இந்த விஷயத்தில் அவங்க குஷ்பு ஃபோட்டோ வெளியிட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த வெளியிட்ட டைம் தான் சரியில்லை. ஏன்னா இந்த பக்கம் அவருக்கு அவங்களுடைய திருமணத்துக்கே வந்துட்டு போனவர் வேறு யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ சினிமா நடிகர் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருனா கூட நீங்கள் சொல்லலாம், ஏங்க அவங்க குடும்பத்தில் ஒரு இழை விழுந்தால் நாங்கள் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுடைய திருமணத்துக்கு வந்துட்டு போனவர் மறுநாள் இறந்துறாரு. அப்போ மறுநாள் இறந்துறாரு போது என்ன ஆகும்? மறுநாள் இப்போது இப்படி சொன்னால் ஒன்று புரியும். இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூர் போகிறோம், ஒரு டெல்லிக்கு ஒரு டூர் போகிறோம். டூர் போகிற இடத்துல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். நான் சொல்கிற ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்லாம் சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக இருந்தார், எல்லாம் இருந்தார். மறுநாள் சாயந்தரமாக இறந்துட்டார். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அவர் பாடியை ஃப்ளைட்டில் அரேஞ்ச் பண்ணி பாடியை ஏன்னா 2 நாள் ஆகும் இல்லையா ட்ரெயினில் வந்தோம்னா, உடனே ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி சென்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த டூர் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டோம். கூட ஒருத்தர் இருந்தால் என்ன இது, அதான் பாடி அமிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லலை. அந்த ப்ரோக்ராமே கேன்சல் ஆச்சு. அந்த ப்ரோக்ராம் இத்தனைக்கும் அது ஒரு கான்ஃபரன்ஸோடு இருந்துச்சு. ஒரு 30 வருஷம், ஒரு 25 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன செஞ்சோம், எல்லோரும் கலைஞ்சி வந்தாச்சு, ஊர் சென்னைக்கே வந்தாச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஒரு நாகரிகம். புரியுது இல்லை, அவர் கூட வந்தால் என்னையா, அவர் செத்துறாருன்னா அதுக்கு நாங்கள் எங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை விட்டுற முடியுமா அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. இங்கே ஒரு மனிதர் ஒரு வகையில் நம்ம சுயநலமாக இருக்கக்கூடாது பிரதாப். இது என் சந்தோஷம், என் விருப்பம் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே அடுத்த மனிதருடைய அந்த வலியை நம்ம புரிஞ்சால் தான் நமக்கு நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு உன்னதமாக இருக்கும். இப்போ இது ஆச்சரியமான விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, குஷ்பு சொன்ன ஒரு வார்த்தை தான். இப்போது 4 பேர் 4 விதம்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்பவுமே 4 பேர் 4 விதமாக பேசுகிறான் பாருவாங்கல்ல. அந்த மாதிரி நெட்டிசனுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, உங்கள் சாவுக்கு போனவர் இறந்து போயிட்டார், நீங்கள் என்னன்னா கல்யாண போட்டோலாம் போட்டுக்கின்னு டான்ஸ் ஆடின்னு அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. ஒருத்தர் நான் கேட்குறாரு, இது நீங்கள் அவாய்ட் பண்ணலாம், அப்படியே பாவம் பாக்கியராஜ் இறந்துருக்கிறாரு, அவங்க வீட்டில் துக்கமாக இருக்கும்போது இதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒருத்தர் சொன்னார், உங்கள் கல்யாணத்துக்கு தான் அவர் பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு செத்து போயிட்டார், நீங்கள் என்னன்னா அங்கே ஃபோட்டோலாம் வெளியிட்டு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு 4 பேர் 4 விதம் பார்த்தீங்களா, அதுதான் இது. சரிங்களா? ஒருத்தர் நான் சொல்கிறான், சரி உங்கள் லைஃப் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, பாவம் அவங்க தான் பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படி 4 பேர் 4 விதமாக இருக்கும். ஆனால் பொதுவான ஒரு பார்வை, ஒரு நியாயமான ஒரு பார்வை, நேர்மையான ஒரு பார்வைன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டேட்டுக்கு அவங்க வெளியிட்டக்கூடாது. அன்றைய தினம் அவங்களுடைய உடலெல்லாம் அடக்கம் பண்ணிட்ட பிறகு ஒரு நாள் 2 நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய போட்டோக்களை நீங்கள் வெளியிடலாம். அன்னைக்கு டேட்டுக்கு வெளியிடுறது பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் அதாவது நீங்கள் தான் அவங்கள அழைச்சிருக்கிறீங்க. எப்படி நீங்கள் ஒரு அழைப்பு ஒன்று குடும்ப நண்பராக இருக்கணும், அல்லது அதுவும் நீங்கள் கோவாவில் பண்ணுறீங்க, ஒட்டுமொத்த சினிமாவில் இருக்கிறீங்க, நீங்கள் பத்திரிகை கொடுத்தீங்க, செலக்டிவாக கொடுத்துருக்குறாங்க பத்திரிகை. ஆனால் ராதா ரவிக்கு பத்திரிகை கொடுக்கலையா? என்ன காரணம் ராதா ரவிக்கு பத்திரிகை கொடுக்கறதுக்கு? அது என்னன்னு தெரியல, சொல்லிட்டு தெரியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பழைய நினைவுகள் சொல்கிறாரு, அந்த மாதிரி எனக்கு வைக்கிறேன்ட்டு. ஆனால் அவர் சொல்ல மறந்துட்டாரான்னு தெரியல, அவாய்ட் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். இது எங்கள் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, கார்த்திக் நடித்தார், கார்த்திக், முத்துராமன் மகன் கார்த்திக். அந்த இது எங்கள் பூமி, அது ப்ரொடியூசர் இவர் தான். யார்? ராதா ரவி தான் ப்ரொடியூசரு. இவங்க பார்த்தீங்கன்னா குஷ்பு அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க, கார்த்திகோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இது எங்கள் பூமின்னு ஒரு படம். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த சின்ன தம்பி வந்த காலகட்டங்கள் நினைக்கிறேன். அது ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் என்னன்னா எனக்கு அழைப்பு கொடுக்கலன்றார். அப்போ நீங்கள் நெருக்கமானவர்களுக்கு தான் நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்கீங்க இல்லை, அப்போ உங்கள் குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க.
அப்போ அந்த குடும்ப நண்பரில் ஒருத்தர் இறந்துட்டாருங்க, உங்கள் கல்யாணத்துக்கு வந்துட்டு மறுநாளே இறந்துட்டார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா நாகரிகப்படுத்தி இந்த ஃபோட்டோக்கெல்லாம் இப்போ வெளியிட வந்தேன். இந்த என்ஜாய்மெண்ட் வேண்டாம். இப்போது ஒரு 2 நாள் நீங்கள் என்ஜாய் பண்ணதெல்லாம் ஃபோட்டோ பதிவாயிடுச்சு. இப்போ உங்களை என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லலை. நீங்கள் டான்ஸ் ஆடினீங்க, வந்து ஏதோ ஒன்று பண்ணீங்க, நம்ம அது பிரச்சனை இல்லை. அந்த ஃபோட்டோக்களை வெளியிடுறதுல ஒரு நாள் தள்ளி வெளியிட்டுருக்கலாம். இப்போ நெட்டிசன்கள் கேட்குறது அதுதான். நீங்கள் இந்த பக்கம் டெத்தோட அந்த வீடியோ ஃபோட்டோஸ் வருது, இந்த பக்கம் நீங்கள் உங்கள் கல்யாண ஃபோட்டோ வெளியிடுறீங்களே, இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நியாயமானது தானே அது. அப்போ உங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க, இது எங்களுடைய லைஃபு, நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம், அவன் செத்தா செத்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுதுல்ல. அது தப்பு இல்லை. அது நமக்கே இங்கே ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக நம்ம வீடுகளில் எதிர் வீட்லேயோ 4வது வீட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன உரசல்கள் இருந்தால் கூட ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், அங்கே போய் நிற்போம். சமையல் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா வந்து இந்த மீன் வாங்கி வந்து கறி வாங்கி வந்து வறுக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டோம் அந்த டெத்து போகிற வரைக்கும். ஆமாம், நான் சொல்கிறது அதுக்காக சாப்பிடாமல் இருக்க மாட்டோம். டீ சாப்பிடுவோம், வீட்டில் சாப்பிட்றோம். ஆனால் வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம் ஏதோ சாப்பிட்றோன்னா எதிர் வீட்டை சாப்பிடும் போது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த அடக்கமாக இருந்துப்போம். இது மனித நாகரிகம். இது எதிர் வீட்டை கொய்ய முறை அழுதுட்டு இருக்கிறாங்க, இத்தனைக்கும் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு நமக்கு வந்து உரசல் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரு இழவாயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல போயிட்டு நம்ம போயிட்டு அப்போ தாங்க போய் வந்தாவா பை எடுத்துன்னு போயிட்டு கறி வாங்கியாந்து இல்லை மீன் வாங்கியாந்து அப்படியே மணக்க வறுத்தா எப்படி இருக்கும்? இது நாகரிகம் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு கஞ்சி தண்ணி அந்த டைமுக்கு வந்து ஒரு எத்தனை எவ்வளோ நேரம் இருக்கும் போது பாடி மிஞ்சி ஒரு நாள் நைட்டு இல்லை வந்து ஒரு நாள் பகல், அவ்வளோதான். அது வரைக்கும் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாதா? அப்படி தான் வந்து இதில் எனக்கு வந்து குஷ்புவோட நடவடிக்கையில் எனக்கு அது வந்து உடன்பாடு இல்லை. இப்போ பாக்கியராஜ் அவர்கள் வந்து அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணார், அங்கே சில கொஞ்சம் ஆட்டம் போட்டார், அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாக என்ன பிரச்சனை, நீங்கள் வந்து இப்போது நம்மள மாதிரி கல்யாணம் தான், நம்மள மாதிரி கல்யாணம் இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிறாங்கன்னா வந்து இப்போ மிடில் கிளாஸ் பீப்புள் நம்ம சொல்லிக்க மொத்தம் எஸ்கேப்லாம் ஆக முடியாது. கல்யாணம்னா சரக்கு அடிக்கிறானுங்க, சாவுனாலும் சரக்கு அடிக்கிறானுங்க. எங்கள் தாத்தா செத்த போது நாங்கள் என்ன செய்யட்டோம், ரொம்ப வந்து கும்பல் ஜாஸ்தி. அவங்களுக்கு தெரியல அந்த சைடில் சேவைப்பாட்டெல்லாம் வந்து சரக்கு. ஆமாம், சேவைப்பாட்டு சரக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வேறு சொல்லுவாங்க. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா எங்கள் மாமனார் என்ன செஞ்சிட்டாரு, இப்போ என் ஒய்ஃபோட வீட்டுக்காரர் செஞ்சிட்டாரு, கட்டுப்படி ஆகாது இந்த அப்போ ரொம்ப காஸ்ட்லி இந்த சரக்கு, இந்த பாட்டில் சரக்குலாம், அதெல்லாம் வந்து கட்டுப்படியாக சொல்லிட்டு 2 கேன் பெரிய பெரிய கேனில் 40 லிட்டர் கேனில் 2 கேனை தந்து இறக்கிட்டோம். அதை ஃபுல்லாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தெரியல கிராமத்தில் எப்படி இருக்கும், எல்லாம் டான்ஸ் ஆடிங்கன்னு சரிங்கன்னா அப்படியே சந்தோஷமாக அப்படியே வந்து எல்லோரும் வந்து இதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது. சாவில் வந்து குடிக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது. ஆமாம், அது சாராயம் ஃபுல்லாக பட்ட சாராயம். அந்த மாதிரி இப்போது வந்து கல்யாணத்துலேயும் உங்களுக்கு தெரியும், கல்யாணம்னாலும் சரக்கு அடிக்கணுன்றான். அதுக்கு ஒரு டீம் இருக்குது. அதுக்குன்னு அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இருப்பான், வந்துக்குன்னா ஒன்று மாப்பிள்ளையோட தம்பிங்க இருக்கலாம், அது சரக்கு அடிக்கிற டீமுங்க, இல்லை வந்து பொண்ணோட வந்து பார்த்திங்கன்னா மணப்பெண்ணோட தம்பியோ இல்லை அண்ணனோ அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வரும்போது இப்போ மிடில் கிளாஸ் பீப்புளையும் சரக்கெல்லாம் வந்து நடக்கிறது கிடையாது. நான் சொல்கிறது சுப நிகழ்ச்சி சொல்கிறேன். புரியுது. ஆமாம், அதே மாதிரி டெத்தும் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா வந்து சுக துக்கம் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்பம் துன்பம் ரெண்டுத்துலேயுமே சரக்கு இல்லாமல் இல்லை. இப்போ நான் சொல்கிறது மிடில் கிளாஸ்லேயே இருந்தது. புரியுது. என்ன வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய ஹை கிளாஸில் அதுக்கேற்ற மாதிரி வந்து எலைட் சரக்கு அதுக்கேற்ற வந்து ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து பரிமாறப்போது ரொம்ப டீசெண்டாக போயிடுது. நான் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷனு என்னை கூப்பிட்ருந்தாங்க, நான் போயிருந்தேன். அவங்க அந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்லுங்கன்னா ரொம்ப வெரி ரீசெண்டாக தான் அவங்களுக்கு வந்து நமக்கு பழக்கம். அவங்களுக்கு அந்த மாதிரி கல்ச்சர் நமக்கு தெரியாது. ஆனால் ஸ்டார் ஹோட்டல்னா தாஜ் ஹோட்டல் தான் சொல்லிட்டு நேராக போயிட்டு ஒரு 15 வருஷம் இருக்கும், நேராக போயிட்டேன். அங்கே போனால் வந்து எல்லாம் வந்து பரிமாறாங்க. வந்து பிஃபோர் ஃபுட்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் சரக்கு கொடுத்தாங்க. நேராக கொண்டு வந்து எனக்கும் கொண்டு வந்து அப்புறம் சொன்னான், ஐயோ வேண்டாமா நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். அவன் வந்து போயிட்ட போடுங்க. இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு போது பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் டேபிளில் உட்காந்துருக்காங்கல்ல, 2 பேர் சாப்பிட்றாங்க, நான் உட்காந்துருக்குறேன். நமக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா போகிறோம்ல, அட்லீஸ்ட் இந்த பன்னீர் சோடா கிண்ணி சோடா எதாவது கொடுத்தா கூட போகிறாங்க. நம்மளுக்கு கம்முனி சரி தண்ணியாவது கொடுங்கப்பா சொன்னேன். அப்புறம் தண்ணி வாட்டர் பாட்டில் வந்து கிளாஸ் வந்து வச்சா
தண்ணி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறவர் வந்துட்டு சார் இல்லை சார் நான் சாப்பிட மாட்டேன். ஓ சார் பீர் பீர் இல்லை சாப்பிட மாட்டேன் சார் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படி சொல்லிட்டேன். இல்லை சார் சரி கூல்ட்ரிங்க்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் தான் கூட சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ உள்ளுக்குள்ள பயம். பாட்டிலில் ஊற்றினா பிரச்சனை, கூல்ட்ரிங்க்ஸு கிளாஸில் ஏதாவது ஊற்றி அந்த கிளாஸு இந்த கிளாஸை ஊற்றி கீற்றி நம்மளே ஏதாவது நான் அப்போ வந்து சொன்னேன். எதிர்க்கிற ஒருத்தர் கேட்டார், நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா சார்? ஓகே நல்ல பழக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்போர்ட் பண்ணார். ஒருத்தர் மட்டும் சப்போர்ட் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், இப்போ ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு இங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த எலைட் சரக்கு சாப்பிட்டுனா அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா எனக்கு என் கையில் பாக்கெட்டில் இருக்க காசுக்கு நான் வந்து பட்ட சாராயத்துக்கிட்ட தான் போகணும் இல்லையா சார்? அதனால் எனக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும்னது எனக்கு இப்போவும் கிடையாது, அன்றைக்கும் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. நமக்கு அந்த இது ஹேபிட் கிடையாது. ஆனால் ஒரு எண்ணம் இருக்குது, சாகிறதுக்குள்ளே இந்த சரக்குலாம் ஒரு நாள் ஃபுல்லாக முழுகிடணும் மட்டையாயிரம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மட்டையாயிடணும். சாகிறதுக்கு முன்னே ஒரு தடவை எப்பயாச்சும் மட்டையாயிடணும். அதே மாதிரி சிகரெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த சுருட்டுலாம் பிடிக்கிறாங்களே, சாதா சுருட்டுலாம் பெரிய சுருட்டு பிடிக்கிறாங்க பாருங்க, இந்த பந்தாவா அந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக பிடிக்கிறாங்களே அந்த மாதிரி பிடிக்கணும். இதெல்லாம் சாகிறதுக்குள்ளே பண்ணணும். அதனால் இப்போ இது சப்ஜெக்ட் வந்துடும். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே நைட்டு ஒரு வேளை சரக்கு கூட அடிச்சிருக்கலாம். யார் பாக்கியராஜ் நம்ம இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, நமக்கு தெரியாது, நம்ம இல்லை அடித்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக இந்த நைட்டு தங்குற கல்யாணங்கள் இருக்குல்லப்பா, பொதுவாகவே நைட்டு ஸ்டே பண்ணுற மேரேஜ் இருக்கு இல்லையா, இப்போ ஊரில் வைக்கிறாங்கன்னா அங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ண வேண்டியது. ஆமாம், ஹோட்டல் ஸ்டே. நீங்கள் ஈவினிங் போய் ரிசப்ஷன் வந்து போய் ஏதோ அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டால் பிரச்சனையே கிடையாது. அது இலையில் ஏதோ ஒரு 10 ஐட்டம் 12 ஐட்டம் வைப்பானுங்க. இப்போல்லாம் 10லாம் இல்லை, பணத்திமுறை அங்கே தான் காட்டுறானுங்க. எல்லா குடும்பங்களையும் இப்போது சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புளில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பணத்திமுறை எங்கே காட்டுறானுங்கன்னா அந்த இலையில தான் காட்டுறானுங்க. 30 ஐட்டம் 35 ஐட்டம் இது அதில் பாதி வந்து அப்படியே குப்பை தொட்டிக்கு போகுது. ஆமாம், அநியாயம் பண்ணுறானுங்கப்பா. 30 ஐட்டம் வைக்கிறான், 35 ஐட்டம். லிமிட்டாக ஒரு 10 ஐட்டம் 12 ஐட்டம் வச்சாலே போதும், அதிகபட்சம் அது. ஆனால் 36 40 42ன்னு சொல்லிட்டு ஒரு இலை ஃபுல்லாக வச்சு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. அப்போது காலையில் போயிட்டு சாயந்தரம் ஏதோ ஒரு சோத்தை போட்டோமா சாப்பிட்டோமா வந்துட்டோமான்னு இருக்கணும். ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் சொன்னால் அந்த ஊர்லலாம் போய் தங்குற போது அப்போது மட்டையாகிடுவானுங்க. குடிக்காதவனோட குடிக்க வச்சுருவானுங்க வச்சுக்க. அப்படி கெட்டவனுங்க நிறைய பேர். இந்த நண்பர்கள் கூட சேர்ந்து குடிக்கிறேன்னு சொல்லிட்டு போனவன்லாம் இப்போ தனியாக குடிச்சுன்னுக்கிறான். இது அந்த நண்பர்லாம் அவன் ஸ்டேஷன் வந்து போயிடுவான்ல. ஆமாம், ஒன்று போயிடுவான், அவன் ஸ்டேஷன் வந்து போயிடுவான், இல்லை வந்து ஊருக்கு போயிடுவான், இல்லை மட்டையாயிடுவான், இல்லை செத்துருவான், ஏதோ ஒன்று ஆயிடுவான். அவன் மொத்தம் காணப்படும். அந்த நண்பர்களும் கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தான் பார், அவன்லாம் இப்போ சிங்கிளாக குடிச்சுட்டு இருக்கான். புரியுது புரியுது. அதான் இந்த மாதிரியான இந்த சொசைட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஐ சொசைட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கெல்லாம் இந்த சரக்கெல்லாம் பரிமாறுவாங்க. ஒரு வேளை அப்படி ஏதாவது சாப்பிட்டு ஏதோ புசகம் ஏதோ அவருக்கு வந்து இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப சாஃப்டான மனுஷன். இப்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்னாப்பா எனக்கு இப்போ நான் இப்போ ரெகுலராக நான் பிபி டேப்லெட் நான் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம சில நேரத்தில் நாய் மாதிரி குலைச்சி பழக்கப்பட்டோம் இல்லையா. நம்ம பொதுவாகவே திடீர்னு எனக்கே சந்தேகம் வரும், நம்ம இப்போ எங்கேயாவது பக்கத்தில் நாய் ஏதாவது இருக்கானு, இல்லை ஓ நம்ம தான் பேசணுமா அப்படின்னு நினச்சிப்பேன். சில நேரத்தில் வீட்லேயும் அப்படி தான். சில நேரத்தில் வந்து நான் கேட்டேன்னா என்ன நானே பரிசோதனை பண்ணிப்பேன். பக்கத்தில் நாய் எதுவுமே இல்லை, சவுண்டு கேட்டுது, ஓ நம்ம பேசணும் தான் சவுண்டு நாய் மாதிரி கேட்டு. அது மாதிரி நமக்கு எமோஷன் ஆகிறதுனால சம்டைம் இந்த டேப்லெட் வந்து கம்பல்சரி நான் எடுத்துடுறது. பிபி டேப்லெட் ரெகுலராக எடுத்துட்டுருக்கிறேன். அது கொஞ்சம் கண்ட்ரோல். ஆனாலும் என்றைக்கு வந்து திடீர்னு நான் ஊருக்கு போகிறேன், அப்போ டேப்லெட் எடுக்க மறந்துடுறேன். அந்த அந்த நேரத்துக்கு போய் மெடிக்கல் ஷாப்பிங்னா பார்த்தீங்கன்னா இருக்காது. சரி பார்க்கலாம், அப்போ தான் திகிலாகும். இது மாத்திரை வேறு எடுக்கலை, நாளைக்கு வரைக்கும் தாங்குமா பாடி, இல்லை தூங்கணும் முழிச்சுப்புமாவும் நைட்டு மறுநாள் காலையில் முழிச்சுப்புமா, அப்படி சந்தேகம்லாம் வரும். அதனால் ஒரு வேளை இவர் வந்து இந்த தொலைதூர பயணம் போகிறாங்க இல்லையா. இப்போ பாக்கியராஜ் என்னென்னா அவர் நான் அதிகமாக தொலைதூர பயணங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பார் இந்த வயசான காலத்தில். இப்போ திடீர்னு இப்போ ரெகுலராக போகிறவங்களாம் இருக்காங்க, இப்போ வயசானவங்க ஃப்ளைட்டே பறக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நான் அதுக்காக சில பேர் சொல்கிறாங்கன்னு கேட்டேன்னா, சார் நீங்கள் 70 வயசு ஆச்சுன்னா ஃப்ளைட்டில் போகக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொட்டீனாக போகிறவங்க வேறு. ஆமாம், இப்போ ரொம்ப இப்போ இவருக்கெல்லாம் சான்ஸ் இல்லைப்பாப்பா நடிக்கிறதுக்கு. யாருக்கு பாக்கியராஜுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறாரு, உண்மை இது. அப்போ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெகுலராக ஷூட்டிங் போகிறவங்க கேட்டால் இன்றைக்கி கோயம்புத்தூர், நாளைக்கு மதுரை, டெல்லி, பாம்பே இப்படி பறந்துடுண்ணா அவுட் ஆஃப் ஷூட்டிங் ஃபாரின்ங்கன்னா. இவங்க ரொம்ப லாங் டைம் இவங்க போகாமல் இருந்துட்டு திடீர்னு போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த சீதோஷ நிலை மொத்தமாக மாறுது. அப்போ வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒன்று அந்த மாதிரி கூட. அதனால தான் சொல்கிறேன், 70 வயசுக்கு மேலே
ரெஸ்ட்டில் இருந்துடணும். அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அப்பாட்டக்கராக இருந்தாலும் 70 வயசுக்கு மேலே வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். இந்த மாதிரி தொலைதூர பயணங்களை அவாய்ட் பண்ணணும். அப்படி போனாலும் அதுக்கான மெடிக்கல் கிட்டு இருக்குல்ல, இந்த டேப்லெட் இதெல்லாம் எடுத்துக்கணும். நானே அந்த முட்டாள்தனத்தை பண்ணுவேன். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட் எடுக்காமல் போயிடுவோம். அப்புறம் அங்கே போய் மெடிக்கல் ஷாப்பில் அங்கே போய் கடையாக தேடுவோம். அவன் வேறு பிராண்ட் இருக்குன்னுவான். ஆமாம், இந்த டேப்லெட் இல்லை சார், அதுக்கு வேறு பிராண்ட் இருக்குது. அதே தான், ஆனால் இது வேறு பிராண்டுன்னுவான். நம்ம அது போடலாமா வேணாமான்னு. அந்நேரத்துக்கு நைட்டு ஒரு 12 மணிக்கு டாக்டர் போட முடியும். 9 மணிக்கு போயிட்டு, சார் அந்த டேப்லெட் நான் எடுத்து வரல சார், அப்படி கேட்க முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி சிக்கல் நிறைய இருக்குது. இதெல்லாம் இவருக்கு என்னென்னா, என்னுடைய இதுன்னு எனக்கு என்ன, இவர் இந்த லாங் ட்ராவல், இந்த லாங் டிஸ்டன்ஸ் அந்த ட்ராவல் வந்து இவர் எடுத்துருக்கூடாது. கோவாக்கெல்லாம் போயிடக்கூடாது. ரெண்டாவது என்னென்னா, அங்கே போன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்திருக்கணும். எல்லாம் வந்து குடிகாரனுங்க இருக்கிறானுங்க சொல்லிட்டு கூட சேர்ந்து குடிக்கிறாரு. எல்லாம் எனக்கு தெரிஞ்ச நான் இவங்கெல்லாம் பெரிய யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன். அந்த குறிப்பிட்டு சொன்னால் அவனுக்கு சண்டையாயிரும், பிரச்சனையாயிரும். அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்க சொல்கிறேன். நான் யாருமே சொல்கிறேன் இன்றைக்கி பாக்கியராஜ்னா உடனே ஐயோ பாக்கியராஜ் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கும் அதே நிலைமை தான். வயசானால் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். இப்போது தமிழ் திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துக்கு பாக்கியராஜ் அவருடைய பேரை வந்து வைக்க போகிறாங்கன்னா, அந்த சங்கத்தினுடைய நிரந்தர கௌரவ தலைவராக பாக்கியராஜை வந்து வைக்க போகிறாங்களா? இறந்த பிறகு எல்லாம் பண்ணுவாங்க பிரதாப். எனக்கு இதுதான் இந்த மக்கள்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயமே. எனக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஏன் உயிரோடு போய் இதை பண்ண என்ன? நான் சொல்கிறேங்க, எனக்கு இதில் உடன்பாடே கிடையாது. செத்து போயிட்ட பிறகு செலவு வைக்கிறது, அப்போ மாலை போட்டு வந்து எல்லாம், அப்புறம் அந்த ரோட்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகிறேன், அந்த ரோட்டுக்கு எதுனா பாக்கியராஜ் பேர் வைப்பாங்க. அந்த ரோடு இருக்குதுல்ல, எக்மோர் தானே அவர், அந்த லேக் ரோடு, அது பாக்கியராஜ் ரோடுன்னு பேர் வைப்பாங்க. இப்போ பாக்கியராஜ் அவர் மணிமண்டபம் கட்ட சொல்லி வைரமுத்து கோரிக்கை. நான் என்ன சொல்கிறேன், இந்த மணிமண்டபம் இதெல்லாம் இருக்கும்போது யாராவது ஒரு இது பண்ணுறீங்களா? இருக்கும்போது அந்த மனுஷனை ஏதாவது கவனிக்கிறீங்களா? உனக்கு தெரியுமா பிரத்த? உனக்கு பாக்கியராஜ் வந்து நடிகர் சங்கத்தில் நீக்கப்பட்டவர். யாருக்கா தெரியுமா? என்ன காரணம்? நடிகர் சங்கத்தில் இரங்கல் தெரிவித்தாங்க இல்லையே. நடிகர் சங்கத்தில் இரங்கல் தெரிவித்தாங்க. நடிகர் தானே அவர், 70 படங்கள் கிட்ட நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து இரங்கல் ஏதாவது தெரிவித்தாங்களா? இல்லை, இரங்கல் தெரிவிக்கல. சரி, இன்னொரு சங்கம் இருக்குல்ல, இயக்குனர் சங்கம், இரங்கல் தெரிவித்தாங்க? தெரிவிக்கல. சும்மா இதெல்லாம் வந்து இறந்த பிறகு சும்மா வந்து அவருக்கு மாலையை போடுறது, செலவு வைக்கிறாங்க, அவருக்கு தெருவுக்கு பேர் வைக்கிறாங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு. இதெல்லாம் இருக்கும்போது கவனிக்கணும். அதனால் கஷ்டப்பட்டார் உண்மையிலேயே எல்லாரும். அதான் சொல்கிறேன், இந்த இதே திருப்பி நான் இந்த மகாபாரதத்தில் ஞாபகம் தான் வருது. கர்ணா வந்து விழுந்து கிடக்கும்போது அர்ஜுனா வந்து ஐயோ நான் எங்கள் அண்ணனே கொண்டுட்டேன் போது, அப்போ வந்து அந்த கிருஷ்ணர் வந்து சொல்லுவார், ஏய் நீ எங்கடா சத்தப்பாம்பு வச்சுட்டு நீ வந்து நான் தான் கொண்டு சொல்லுங்கிற. அவனுக்கு கொண்டவங்க எத்தனை பேர் தெரியும் சொல்லிட்டு ஒரு 10 பேர் லிஸ்ட்டு போடுவார். ஒரு 5 பேரோ 10 பேர் லிஸ்ட்டு போடுவார், யாரெல்லாம் சாவடிச்சாங்க கர்ணன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கும்போது எல்லாரும் கஷ்டப்படுத்துறீங்க ஒரு மனுஷனை போட்டு. இதானே உண்மை, இதுதான் உண்மை. இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் வந்து கஷ்டப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் வந்து நோகடிச்சிட்டு, அதுக்கப்புறம் செத்து போயிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் ஒப்பாரி வைக்கிறீங்க. அது எதுக்கு? யார் பொதுவாக கேட்குறாங்க. இருக்கிற வரைக்கும் அப்படி தானே. அதே மாதிரி தானே பாரதி ராஜா கடைசியில் இருந்தாலும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன தான் வந்து ஸ்டாஃப் நர்ஸுங்க இந்த சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கவனிச்சிட்டா கூட என்ன, அவர் பார்க்காத சிஸ்டர் கிடையாது, அவர் பார்க்காத ஸ்டாஃப் நர்ஸு கிடையாது. இல்லை சொல்கிறேன். ஆனாலும் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து கடைசி நேரத்தில் எல்லாம் விட்டாச்சு. அதான் நாங்கள் குடும்பத்தை சலசலப்பாச்சு. ஆமாம், அந்த பொண்ணு கூட என்னென்னா மருமக வந்து பார்த்துக்கல, அப்பாவை பார்த்துக்கலேன்றது பொண்ணுக்கு. நம்ம தூரத்தில் இருக்கிறோம், இங்கே வந்து அப்பாவை பார்த்துக்கலேன்ற அந்த ஒரு பிரச்சனை, அது ஒரு இது. அந்த பொண்ணுக்கு என்னென்னா புருஷனாக சேர்த்துட்டான், நான் வந்து என் 2 பொண்ணுங்களை வச்சு நான் பார்த்துருக்கிறேன், நீங்கள் வந்து என்கிட்ட வந்து லோட் பண்ணுறீங்களா, அவரை என் தள்ள கட்ட பார்க்குறீங்களா? வயசானாலும் தான் இப்படி தான். அதனால தான் காலகாலத்தை செத்துடணும். இது ஒரு 55-60க்குள்ளே செத்துடணும் கௌரவமாக. அதுக்கு மேலே போச்சுனாலே நம்மளுக்கு வந்து இதுதான். அப்போது இந்த மாதிரி இல்லை சொல்கிறேன் நான். எதுனா இருக்கும்போது எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டீங்க. எல்லோரும் ஒரு வகையில் ஒரு அதாவது உயிர் போனது தான் இப்போ போயிருக்கு தேதியில். குஷ்புவோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து மறுநாள் உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியே அவருக்கு மன உளைச்சல் ஆகுது இல்லை. எனக்குலாம் இப்போ இல்லைப்பா, அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய கடன் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கடன் ஆகிட்டார். காரணம் என்னென்னு கேட்டால், மெயின் வீக்னஸ் என்னென்னா, அவர் மனுஷன்கிட்ட வீக்னஸ் இருக்குல்ல, அது என்ன வீக்னஸ் நீயே புரிஞ்சிக்க. முன்னாடிலாம் வந்து இவர் வந்து படம் எடுத்தார்னா கதை தான் ஹீரோயின், கதை தான் ஹீரோ, கதை தான் புரியுது, திரைக்கதை தான் ஹீரோ, திரைக்கதை தான் ஹீரோயின், அப்படியான படங்கள் வந்துச்சு.
ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த எங்க சின்ன ராசா, அந்த ராசுக்குட்டி இதெல்லாம் ஒரு ஆவரேஜ் ஃபில்ம் ஒன்றா சொல்லலாம், பெருசாக போல. ஆனால் அதுலேருந்து ஒரு இமேஜுக்கு வந்துட்டார் இவர். அதுக்கப்புறம் இந்த சுந்தரகாண்டம், இந்த இது நம்ம ஆளு கூட வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங் எல்லாம். அதுக்கப்புறம் இந்த சுந்தரகாண்டம், அதுக்கப்புறம் இந்த ஹீரோயினுக்காக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். வேட்டியை மடிச்சுக்கட்டு, வீட்டில் விசேஷம், ஊரில் ஒரு என்னது ராஜகுமாரியா, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி படம் பேர். வேட்டியை மடிச்சுக்கட்டு, வீட்டில் விசேஷம், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அப்புறம் வந்து இந்த மாதிரி சுந்தரகாண்டம், இந்த மாதிரி சில படங்கள் வந்து எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு. எல்லாமே அம்மா வந்தாச்சு படம் பேர் பாரு. அம்மா வந்தாச்சுல இந்த பிரகதின்னு ஒரு நடிகை, இந்த தெலுங்கு படத்தெல்லாம் நடிக்கும், பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நக்மா, வீட்டில் விசேஷமாக ஏதோ ஒரு படம், வேட்டியை மடிச்சுக்கிட்டால் ஏதோ ஒரு படம். அது மாதிரி சுந்தரகாண்டம்னு ஒரு படம். அதில் நடிகை நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இப்போ இவருடைய வந்து புதுசாக ஒரு கதாநாயகி கூட அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு இவர் வந்து அந்தளவுக்கு கேப்பபிள் இருக்குது. கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழகை பார்த்து போட்டதும் கிடையாது. ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறேன், ஆரம்ப காலத்தில் அழகை பார்த்துலாம் போட்டதே கிடையாது. அழகை பார்த்து உடம்பை பார்த்தீங்கன்னா கதாநாயகி போட்டது கிடையாது. சோரில்லா சித்திரங்கள் படம் எடுங்க, என்ன மாதிரி படம் அதெல்லாம். கன்னி பருவத்தில் வில்லனும் நடிச்சிருப்பார், வேற லெவல் வில்லன். அந்த குரல், அந்த பார்க்குற பார்வை. கன்னி பருவத்தில்ன்ற படத்தில் ராஜேஷ் வந்து ஆண்மை எழுந்துருவார், காளையை அடக்க போகும்போது ஆண்மை எழுந்துருவார். ஆண்மை எழுந்து தெரிஞ்சது இவர் தான் சேர்க்கட்டுனா வடிவுக்கரசி மனைவி, அதை வந்து இவர் டார்கெட் பண்ணுவார். வடிவுக்கரசி வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சீனு, வில்லன் கேரக்டர். ஆனால் அந்த அப்படி ஒரு நடிப்பு இருக்கும், அந்த வில்லன் கேரக்டர் வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அதெல்லாம் வந்து அழகு பார்த்து போட்ட கதாநாயகர்கள் கிடையாது அதெல்லாம் ஆரம்பத்துலலாம். அதுக்கப்புறம் இவர் இந்த இமேஜ் வலையில் விழுந்துட்டு தான் சென்றாருன்னா, மார்க்கெட்டில் உள்ள நடிகைகள் போமா அதுக்கெல்லாம் கோடி கணக்கில் சம்பளம் வாங்க. இப்போ நக்மா கோடி கணக்கில் சம்பளம் வாங்குது. ஆமாம், அதை போட்டு நடிச்சாருன்னா ஆகும். அப்போ இது மாதிரி நடிகைகளுக்கு வந்து நிறைய செலவு பண்ணுற அந்த இதில் தான் அடி விழுந்துருச்சு. வரிசையாக வந்து படம், அம்மா வந்தாச்சு, வீட்டில் விசேஷம், ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரின்றது வந்து மீனா. ஸோ இப்படி நடிகைகள் தேட ஆரம்பிச்சார். மீனா, இந்த மாதிரி என்ன அழகான நடிகைகள், அவங்களுக்காக படம் ஓடிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து பண்ணார். அது எல்லாமே அவுட் ஆச்சு, எல்லா படமும் அவுட்டு. வரிசையாக ஒரு 5-6 படத்துக்கு வரிசையாக அடி. அப்போ என்ன ஆகும்? லாஸ். வீட்டை விற்றார். வேட்டியை மடிச்சுக்கிட்டே இது ஒரு படம்னு நினைக்கிறேன், அதில் வந்து நக்மா நடித்த படம். அப்போ தான் அது வீட்டையே விற்றுட்டார். அவர் சொத்துக்களை வந்து சேர்த்தார், நிறைய படங்களை அவர் ஆரம்ப காலத்தில் சம்பாரிச்சதெல்லாம் இப்படியே விட்டார். அதனால் வந்து அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்டேன்னா, அவர் எல்லோரும் கஷ்டப்படுத்திட்டீங்க, எல்லாரும் வந்து சாகடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் பேர் வைக்கிறேன் எழுத்தாளர் சங்கத்துக்கு, நான் தெருவுக்கு வந்து அவர் பேர் வச்சிடுறேன். அப்புறம் அதெல்லாம் வைக்கத்தான், நம்ம அதை வேணான்னு சொல்ல. இந்த விவேக் கூட தான் தெருவுக்கு பேர் வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதுக்கப்புறம் அது கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 100 வருஷம் கழிச்சு அந்த பேர்லாம் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது சார். தெருவே இருக்காது சார் அங்கே, வேறு எதுனா இருக்குது. எவ்வளோ எல்லாமே மாறக்கூடியது, எதுவுமே இங்கே நிலை கிடையாது, எல்லாமே மாறக்கூடியது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.